ஒரு பெரிய காடு. அங்க நிறைய விலங்குகளும் பறவைகளும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல ஒரு சின்ன சிட்டுக்குருவியும் இருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு காட்டு தீ பத்திக்கிச்சு. மரங்கள் எரிய ஆரம்பிச்சது. விலங்குகள் எல்லாம் பயந்து போய் ஓடினாங்க. பறவைகள் வானத்துல பறந்து தப்பிச்சாங்க. ஆனா அந்த நேரத்துல அந்த சின்ன சிட்டுக்குருவி மட்டும் நின்று யோசிச்சது. நான் ஓடினா தப்பிக்கலாம். ஆனா இந்த காடு, அது அருகில் இருந்த ஒரு ஆற்றுக்கு போச்சு. தன் சின்ன அலகில ஒரு துளி தண்ணீர் எடுத்துக்கிட்டு எரியற காட்டுக்கு மேல விட்டுச்சு. மற்ற விலங்குகள் சிரிச்சாங்க. இந்த ஒரு துளியால இந்த தீ அணைஞ்சிடுமா? சிட்டுக்குருவி சிரிக்கல, வாதம் செய்யல. அது திரும்ப திரும்ப அதே வேலையத்தான் பண்ணுச்சு. ஒரு துளி, மறுபடியும் ஒரு துளி, அப்புறம் இன்னொரு துளி. தீ உடனே அணையல. மாற்றம் கண்ணுக்கு தெரியல. ஆனா அந்த சின்ன குருவி நிறுத்தவே இல்ல. அப்போதான் காட்டுல இருந்த எல்லாருக்கும் புரிஞ்சது. இந்த குருவி தீய அணைக்கல, தைரியத்தை எரிய விட்டுச்சு. அந்த தைரியத்தை பார்த்து மற்ற பறவைகளும் உதவ ஆரம்பிச்சாங்க. விலங்குகளும் திரும்பி வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களால முடிஞ்சல செய்தாங்க. அந்த நாள் காடு காப்பாத்தப்பட்டது. சிட்டுக்குருவி சொன்ன ஒரே பாடம், நீ சின்னவனா இருக்கலாம், ஆனா உன் முயற்சி சின்னது கிடையாது.